ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் டு டிப்ளாய் Django, Celery and Redis container with Docker Compose. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து டெமோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டாக்கர் கம்போஸ் வச்சு எப்படி வந்து Django, Celery and Redis container வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் Django அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ பைத்தானில் வெப் அப்ளிகேஷன். ஸோ சிலரின்றது என்னென்னா, ஸோ அது வந்துட்டு அசிங்க்ரோனஸ் டாஸ்க் கியூ. இது வந்து சிமிலர் டு RabbitMQ அண்ட் தென் வந்துட்டு கஃப்கா மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டாஸ்க் எல்லாமே வந்து நீங்கள் கியூவில் அசிங்க்ரோனஸாக நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து ரெடிஸ் வந்து சிலிரி வந்து ரெடிஸ் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஸோ ரெடிஸ் ஆடியோ உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு நோ சீக்வல் டேட்டா பேஸு. ஸோ இது மூணுமே வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். இதான் என்னோட உபுண்டு விஎம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து டாக்கர் நான் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு நியூ ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மேக் டைரக்டரி போட்டு Django Celery ஆப்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே Django Celery ஆப்குள்ளே நான் சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து உள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ரன் பண்ணுறேன். ஸோ கோட் டாட் நோ சாண்ட்பாக்ஸ் யூசர் டேட்டா டைரக்டரி. ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வெரி ஃபஸ்ட்டு ஃபைல் இதில் என்ன க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் Django ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த Django ஆப் காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் வச்சுருங்க. இல்லாட்டி Django ஆப் ப்ராஜெக்ட் ஆப் இருக்கிற ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து டாக்கர் கம்போஸ் டாக்கர் ஃபைல் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னால் வந்து Django ஆப் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்கான பேருக்கு செட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ வந்துட்டு ஸோ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அண்ட் தென் டாக்கர் கம்போஸ் தேவை, பைத்தான் 3.x தேவை. அண்ட் தென் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக டாக்கரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே பெஸ்ட் ப்ராக்டிக்ஸாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. ஸோ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வெரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு பைத்தான் 3 -m விர்ச்சுவல் என்வி விஎன்வின்னு கொடுத்துட்டேன். ஸோ விர்ச்சுவல் என்வி வந்து இதில் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து இப்போ நான் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சோர்ஸ் கொடுத்துட்டு விர்ச்சுவல் என்வி bin/activate. ஸோ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ அதோட விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டோட ஃபோல்டர் வந்து இந்த மாதிரி சஃபிக்ஸில் வரும். ஸோ இப்படி வந்துருந்துச்சுன்னா ப்ரிஃபிக்ஸில் வரும். இப்படி வந்துருந்துச்சுன்னா வந்துட்டு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிப் இன்ஸ்டால் Django கொடுக்குறேன். ஸோ இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்குள்ளே வந்து நம்ம வந்து எந்த பிப் இன்ஸ்டால் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் இதோட டிபெண்டன்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் பார்த்தீங்கன்னா சில்லரி அண்ட் தென் வந்துட்டு ரெட்டிஸு. ஸோ இது ரெண்டும் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே இப்போ நம்மளுக்கு டிபெண்டன்சிஸ் தேவை. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து Django ப்ராஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ Django அட்மின் போட்டு Django admin start project கோர் நான் கொடுத்துட்றேன். ஸோ கரண்ட் ஃபோல்டரில் வந்துட்டு இந்த கோர் ப்ராஜெக்ட் வந்து இப்போ இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. manage.pyயும் வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து கண்டெய்னராக இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இப்போ நான் இது ரன் பண்ணேன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பைத்தான் 3 manage.py run server. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது லோக்கல் ஹோஸ்ட் வந்து இங்கே செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிரும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் 127.0.0 இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகுது Django.
ஸோ இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ கண்டெய்னராக மாற்ற போகிறோம் கண்டெய்னரு. ஸோ இந்த கண்டெய்னருக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான என்னென்ன ப்ரீ ரெக்விசிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிஜாங்கோ அப்ளிகேஷன் வந்து டெப்ளாய் பண்ணுறனால ஸோ பைத்தான் பேக்கேஜ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி வந்து ஃபஸ்ட் நான் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ASCII ref அண்ட் தென் வந்து டிஜாங்கோ அண்ட் தென் எஸ்கியூஎல் பார்ஸ் அண்ட் தென் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ pytz அண்ட் தென் psicopg to binary. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டிஸு அண்ட் தென் சிலரி. ஸோ இதுவும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ப்ரீரெக்விசைட்ஸு பைத்தானுக்கு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டாக்கர் ஃபைல் வந்து நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம க்ரியேட் பண்ண டெப்ளாய்மெண்ட் கோடு இருக்குது. ஸோ அதுவே இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபார் டைம் பீயிங்காக. ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு ஸோ டாக்கர் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டாக்கர் ஃபைல் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். டாக்கர் ஃபைல். ஓகே, ஸோ டாக்கர் ஃபைல் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஸோ டாக்கர் டாட் கம்போஸ் ஃபைல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாக்கர் ஃபைல் ஆடி பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்துட்டு பைத்தான் 3.9 இமேஜ் வந்து அஃபிஷியல் இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து என்வரன்மெண்டல் வேரியபிள் வந்து செட் பண்ணியிருக்கேன். பைத்தான் அன்பஃபர்டு 1 டோன்ட் ரைட் பைட் கோடுன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி வந்து ஸ்லாஷ் கோடு இருக்குது. அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்துட்டு அந்த கோட் டைரக்டரிக்குள்ளே நான் பிப் இன்ஸ்டால் ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி கொடுக்குறேன். ஸோ எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஸோ கரண்ட் டைரக்டரி இந்த கரண்ட் டைரக்டரி லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாமே வந்து கண்ணேருக்குள்ளே காப்பி பண்ணுறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஸோ பைத்தான் மேனேஜ் மேக் மைக்ரேஷன்ஸு அண்ட் தென் பைத்தான் மேனேஜ் மைக்ரேட் கொடுக்குறேன். ஸோ போர்ட் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் 8001. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து கண்டெய்னருக்குள்ளே 8000 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த 8000 இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ டாக்கர் கம்போஸ் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாக்கர் கம்போஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண மாதிரி தான். ஸோ சின்ன சின்ன லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும் போஸ்ட்கிரஸ்க்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட்கிரஸ் தகுந்த மாதிரி இப்போ நம்ம டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு டாக்கர் கம்போஸ் டாட் ஒய்எம்எல். ஓகே, ஸோ இது வந்துட்டு டாக்கர் கம்போஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது 3 தான். ஸோ உங்கள் வெர்ஷன் நீங்கள் என்ன இருக்குமோ கரண்ட்டாக என்ன வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வீடியோ போடும்போது இப்போதைக்கு நான் வந்துட்டு இந்த 3 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது வெர்ஷன் அப்டேட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற கோட் வந்து எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் இந்த ப்ரீவியஸ் கோடை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கோடில் வந்து நம்ம டிபியில் வந்து MySQL எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம டெலீட் பண்ணிடுவோம். இதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஸோ அண்ட் தென் வந்துட்டு இதுவும் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு டிஜாங்கோ வெப் ஆப்னு இப்போ நான் போகிறேன். as of now கண்டெய்னர் நேம் வந்து டிஜாங்கோ வெப் ஆப். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்துட்டு ஆப் சர்வீஸ் அதுக்குள்ளே பில்டு கான்டெக்ஸ்ட் வந்து கரண்ட் டாக்கர் ஃபைல் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இமேஜ் பில்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டெய்னர் நேம் வந்து டிஜாங்கோ வெப் ஆப்னு கிரியேட் பண்ணோம். அந்த இமேஜ் நேம் வந்து டிஜாங்கோ ஆப்னு நான் வச்சுருக்கேன். ஸோ என்வரான்மெண்ட் வந்து இங்கே என்ன செட் பண்ண போகிறோம்னா ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக MySQL வச்சுருந்தோம். இப்போ வந்து போஸ்ட்கிரஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு ஸோ postgres underscore db. ஸோ postgres. ஓகே,
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்கிரஸ் யூசர் நேம். ஸோ போஸ்ட்கிரஸ் யூசர் வந்து என்னென்னு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே இப்போதைக்கு நம்ம வந்து ஸோ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக எல்லாமே ஒரே நேமாக நான் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்கள் ப்ராஜெக்டில் வந்து கண்டிப்பாக வேறு நேம் தான் கொடுப்பாங்க. ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். ஸோ அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ மேபி நீங்கள் வந்து என்னோட ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைனமிக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்ட்கிரஸ் பாஸ்வேர்டும் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதான் டிஜாங்கோ அப்ளிகேஷனுக்கான ஸோ பேசிக்ஸு பேசிக் கான்ஃபிகரேஷன் இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஜாங்கோ அப்ளிகேஷன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிபி வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிபி வந்து ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட்கிரஸ் டிபி நம்ம செட் பண்ணுவோம். ஸோ போஸ்ட்கிரஸ் டிபி. ஸோ இதோட சர்வீஸ் வந்து டிபி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட இமேஜ் வந்து போஸ்ட்கிரஸ் இமேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்யூம்ஸ் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ கரண்ட் டைரக்டரியோட நம்ம டேட்டா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் டைரக்டரியில் டேட்டா ஸ்லாஷ் டிபின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ இது வந்து அந்த போஸ்ட்கிரஸ் கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து இங்கே அப்படியே மிரரிங்காக இங்கே வந்து விழுந்துரும். ஸோ லோக்கல்லையும் உங்களுக்கு அந்த ஒரு காப்பி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் லோக்கலையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வால்யூம்ஸ் எல்லாமே மவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட கண்டெய்னர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ் டிபி. ஓகே, ஸோ இதோட என்வாரன்மெண்ட்டுன்னு இப்போ நான் செட் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு இந்த என்வாரன்மெண்ட்டே போதும். இங்கே என்வாரன்மெண்ட் தேவைப்படாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அங்கே போட்டுடுறேன். ஸோ நீங்கள் வந்து போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளேயும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இது நீங்கள் வச்சுக்கலாம், இந்த என்வரான்மெண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் டேட்டாபேஸ் மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் ஹோஸ்ட் டிபி அண்ட் தென் டேட்டாபேஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெடிஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெடிஸ் வந்து இப்போ நம்ம இங்கே செட் பண்ணுவோம் டிபி கீழே. ஸோ ரெடிஸ் கண்டெய்னர். ஓகே, ஸோ ரெடிஸ் கண்டெய்னரில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட இமேஜ் நேம் கொடுக்க போகிறோம் ரெடிஸ்ன்ற சர்வீஸு. ஸோ ரெடிஸ்ன்ற சர்வீஸ்க்குள்ளே இமேஜ் நேம் வந்து ரெடிஸ் அண்ட் தென் இதோட கண்டெய்னர் நேம் வந்து ரெடிஸ் தான். ஸோ கண்டெய்னர் நேம் வந்து ரெடிஸ், இமேஜ் நேம் வந்து ரெடிஸ் அல்பைன் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு hub.docker.comல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெடிஸும் இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிலிரி வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ சிலிரின்றது இஸ் நத்திங் பட் அது ஒரு பைத்தான் பேக்கேஜ் தான். ஸோ அந்த பைத்தான் பேக்கேஜை ஜஸ்ட் நம்ம வந்து டெப்ளாய் பண்ணிட்டா போதும். ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக ஆப் சர்வீசஸ்லேயே அது வந்துடுது. ஸோ அதனால் நான் சேம் அதையே நான் வந்து இங்கே நான் பில் கான்டெக்ஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். ஸோ பில்ட்டு ஸோ கான்டெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாட் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஸோ ரீஸ்டார்ட் ஆல்வேஸ் கொடுக்குறேன். ஸோ ரீஸ்டார்ட் ஆல்வேஸ்னால் இன்கேஸ் வந்துட்டு சிலிரி வந்து எங்கேயாவது கண்டெய்னர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு இல்லை ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மேனுவலாக போய் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு செக் பண்ண தேவையில்ல, ஸ்டாப் ஆனதை திரும்பி ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் ஸ்டாப் ஆனாலே. ஸோ சிலிரி -a கோர் ஒர்க்கர் -l டீபக்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபோ இந்த மாதிரி நிறையா டீபக் டைப் இருக்குது. ஸோ அந்த டீபக் வால்யூம்ஸ் டைப் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வால்யூம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வால்யூம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் ஃபோல்டர் தான் நான் வந்து வால்யூம்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கோடு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது போர்ட் வந்து நம்ம இதுக்கு தேவையில்லை. ஸோ போர்ட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சுருவோம், டிஜாங்கோவில் ஆட் பண்ணிடுவோம். சிலிரி கண்டெய்னர் நேம் சிலிரி கொடுத்தாச்சு. ஸோ இந்த டிபெண்ட்ஸ் ஆன் தான் முக்கியமானது. ஸோ இந்த ஒவ்வொரு கண்டெய்னர் சர்வீஸ்க்கும் இந்த சிலிரி வந்து டிபெண்டாக இருக்கும். ஸோ அதனால் டிபெண்ட்ஸ் ஆன்
டிபி டிபெண்ட் ஆகிருக்கும், அண்ட் தென் வந்து ரெட்டிஸு, அண்ட் தென் வந்து ஆப்பு. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இதுவும் சேர்ந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சிலிரி, டிஜாங்கோ ஆப்பு, ரெட்டிஸு, போஸ்ட்கிரஸ் டிபி, ஸோ இந்த நாலும் இப்போ நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக settings.pyல வந்துட்டு நம்ம அலோடு ஹோஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த அலோடு ஹோஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி என்னென்ன ஐபி அட்ரஸ் நம்ம வந்து அக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ 0.0 ஆர் வந்து 192.168.0.8. ஸோ இந்த ஐபி அட்ரஸும் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே அலோடு ஹோஸ்ட்டில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்கர் அப் கொடுக்குறேன். இதுக்குள்ளே போயிட்டு ஸோ டாக்கர் கம்போஸ் அப் கொடுக்குறேன். சாரி, டாக்கர் ஐஃபன் கம்போஸ் அப். ஓகே, ஸோ டாக்கர் கம்போஸ் அப் கொடுத்தாச்சு. டாக்கர் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, ஸோ டி ஸ்மாலாக வரும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். services.db இமேஜ். ஓகே, இமேஜஸ்ன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து உங்களுக்கு அதோட டீபக்குக்கான எல்லாமே இது கொடுத்துருது. ஸோ எங்கே எரர் இருக்குது எல்லாமே சொல்லிடும். ஓகே, திரும்பி டாக்கர் கம்போஸ் அப் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டிபி போஸ்ட்கிரஸ் வந்து இப்போ புல் பண்ணுது. ஸோ இது புல் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டிஸ் புல் பண்ணும், அதுக்கப்புறம் டிஜாங்கோ ஆப்பு. ஸோ எல்லாமே புல் ஆகிட்டே இருக்கும். ஸோ புல் பண்ணதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷன் வந்து என்ட்ரி பாயிண்ட் வச்சு ஸோ ஒன்றா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரெடிஸ் அல்பைன். ஓகே, இப்போ பைத்தான் 3.9 ஐ மீன் வந்து டிஜாங்கோ அப்ளிகேஷன் ஆப் வந்து இப்போ ஆப் சர்வீஸ் வந்து இப்போ டெப்ளாய் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பிபி இன்ஸ்டா ரெக்யர்மெண்ட்ஸ்.txt நம்ம ஆட் பண்ண டிபெண்டன்சிஸ் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ சிலரி ஆப்பும் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ சிலரி ஆப் வந்து ஆல்ரெடி இருக்கிற டிஜாங்கோ ஆப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சிலரி கமாண்டு ஜஸ்ட் அந்த சிலரி ஆப்பில் வந்துட்டு வெறும் கமாண்டு தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ரெட்டிஸ் போஸ்ட்கிரஸ் எல்லாமே அப் ஆயிடுச்சு, டிஜாங்கோ ஆப்பும் அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சிலரி வந்து எரர் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இது என்ன ப்ராப்ளம்னா வந்து டிஜாங்கோ ஆப்பில் இது ஃபுல்லாக நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் கோடு வச்சுருக்கேன். ஸோ அது டைப் பண்ண டைம் எடுக்கும்.
ஸோ அதனால் வந்துட்டு நான் கோடு ஒன்று ஒன்றா வந்துட்டு எந்தெந்த ஃபைலில் காப்பி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு GitHub கோட்லையும் நான் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு ஒன்று ஒன்றா காப்பி பண்ணுறேன், எந்தெந்த இதில் செட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஸோ ஃபஸ்ட்டு கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நம்ம டிஜாங்கோ ஆப் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் டைரக்டரியில் வந்து நம்ம வந்து இது ஒன்று ஒன்றா செட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு init.pyல என்ன செட் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஸோ இதை ஃபுல்லாக எல்லாமே கோர் ப்ராஜெக்டில் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிட்டு, ஸோ கோர் init.pyல வந்துட்டு ஸோ இந்த ஆப் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஃபியூச்சர் அப்சல்யூட் ஸோ சிலேரி ஆப் வந்து நம்ம லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ செட்டிங்ஸில் வந்து நான் வந்து இந்த ஆப்ஸை வந்து இப்போ நான் லோட் பண்ணுறேன். ஸோ வந்து 2 ஆப் லோட் பண்ண போகிறோம். ஸோ கோர் அண்ட் தென் வந்து நியூ ஆப்பு. ஸோ நியூ ஆப் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல, பட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த நியூ ஆப் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டாக்கர் கண்டெய்னர் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே அட்டாச் ஷெல் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதில் வச்சும் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் உங்களோட டாக்கர் டெஸ்க்டாப்போ எதுலேயோ உங்களுக்கு என்ன டெர்மினல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ பைத்தான் 3 மேனேஜ் டாட் py ஸ்டார்ட் ஆப் நியூ ஆப் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஸோ விர்ச்சுவல் என்வரன்மெண்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து மேனேஜ் டாட் py ஸ்டார்ட் ஆப் நியூ ஆப் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த நியூ ஆப்பில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஸ் டாட் py அண்ட் தென் வந்துட்டு init டாட் py எல்லாமே இப்போ நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஆப்ஸ் டாட் py ஆல்ரெடி வந்துட்டு ஆப் செட் ஆகி தான் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபைல் தேவையில்லை பார்த்தீங்கன்னா, ஸோ டெஸ்ட் இது எல்லாமே தேவையில்லை. ஸோ இப்போ இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மாடல் டெஸ்ட் வியூலாம் delete பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோடு வந்து நம்ம கோர் அப்ளிகேஷன் கோர் ப்ராஜெக்டில் இதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். என்ன ஃபைல் பார்த்தீங்கன்னா, ஸோ சிலரி டாட் py. ஓகே, ஸோ கோர் டாட் செட்டிங்ஸில் இந்த கோர் ஆப் கோரை வந்து செட் ஆயிரும். ஸோ இதோட நேம் ஸ்பேஸ் வந்து சிலரி. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ சிலரி யூஆர்எல் பார்த்து எல்லாமே நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிலரி ஆப் வந்து ரெடியூஸோட நம்ம வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் யூஆர்எல் ஸோ செலிரி அண்டர்ஸ்கோர் broker URL. ஸோ இது broker URL வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அந்த broker URL வந்து ரெடிஸ்லேருந்து தான் வரும். ஸோ broker URL ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ரெடிஸ் கோலன் 6379. ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட்டிஸ் broker URL வந்து ரிசல்ட் பேக்அண்ட். ஸோ ரிசல்ட் பேக்அண்டும் சேம் தான். ரிசல்ட் அண்டர்ஸ்கோர் பேக் எண்ட். ஓகே, ஸோ ரெடியூஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிலரி இனிட் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு டாஸ்க் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ஆப்பில் வந்து இதான் டாஸ்க் க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு. ஸோ நியூ ஆப்பில் வந்து நம்ம எல்லாமே நம்ம delete பண்ணிட்டோம். ஸோ இதில் போயிட்டு ஸோ டாஸ்க்ஸ் டாட் py சாரி டாஸ்க்ஸ் டாட் py. ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் டாஸ்க்னா ஸோ அடிஷன் டாஸ்க் தான். ஸோ அந்த அடிஷன் டாஸ்க் தான் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாஸ்க் தான் வந்து நம்மளுக்கு வந்து டாஸ்க் அங்கேருந்து க்யூவில் ஃபார்ம் ஆகி வரும். ஸோ ஜஸ்ட் அடிஷன் தான். ஸோ இந்த டாஸ்க் பேஸ் பண்ணி தான் வந்து சிலேரியை வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிற வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணி ஸோ திரும்பி ரன் பண்ணுறேன்.
ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் திரும்பி வந்து டாக்கர் கம்போஸ் ஆப் கொடுக்குறேன். ஓகே, ஸோ போஸ்ட்கிரஸ்ஸு, ஸோ சிலிரி எல்லாமே வந்து இப்போ பெர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ எல்லாமே சிங்க் ஆயிடுச்சு. தான் சிலிரியோட அவுட்புட்டு. ஸோ எல்லாமே சிங்க் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து ஈவெண்ட்டு இந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிலேரி வந்து இப்போ ரெடி ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்டேனர் போர்ட்டலுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ 0.8 8000 சாரி 9000க்குள்ளே போயிட்டு, ஸோ கண்டெய்னர் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ டிஜாங்கோ வெப் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு பைத்தான் 3 manage.py ஷெல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஷெல்லை லாகின் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் நியூ ஆப் டாட் டாஸ்க்ஸ் இம்போர்ட் ஆட் கொடுக்குறேன். ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆட் டாட் டிலே கொடுக்குறேன். ஸோ டிலே வந்து 10,20 கொடுக்குறேன். ஸோ 10,200 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அசிங்க் ரிசல்ட்டு வந்துருச்சு. இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ நியூ டாஸ்க் ஆப் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அதோட சக்சீடடு, ஸோ அதோட வேல்யூ என்ன 210. ஸோ இது எல்லாமே வந்து இன்ஃபோ எல்லாமே வந்து இதில் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து டாஸ்க்கு சிலரி வந்து டிஜாங்கோவில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ சிலரி இப்படி தான் கான்ஃபிகர் பண்ணணும் டிஜாங்கோ யூஸ் பண்ணி, அண்ட் தென் ரெடிஸ் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.